இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். இந்த 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. நம்ம அசால்ட்டா சொல்லிடலாம். ஆனாலும் சிந்திக்க வேண்டாம். இந்தியாவும் அடிமைப்பட்டு இருந்தது. ஆனா இந்தியாவுடைய மக்கள் இந்தியாவிலேயே அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ தங்களுடைய சொந்த நாடுகளை தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல 1-2 வருஷம் அல்ல 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. போனதே அகதிகள் மாதிரி தங்களுடைய தேசத்தெல்லாம் இழந்து அகதிகளா அந்த இடத்துல 400 வருஷம் அவர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய சத்தத்தை கேட்டு தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு எடுத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக எகிப்து தேசத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி அவர்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்தார். செங்கடலை கடந்தார்கள். மன்னா தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். இரவும் சரி பகலும் சரி அக்கினியாகவும் மேகஸ்தம்பமாகவும் குடிக்க தண்ணீர் கொடுத்து அவர்களை பராமரித்து பாதுகாத்து தேவன் அவர்களை வழிநடத்தியே வந்தார். ஏறத்தாழ 40 வருஷம் வனாந்தரத்தை அவர்கள் சுற்றி திரிந்து கடைசியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கண் கண்டது. ஆனா இன்னும் சுதந்திரிக்கல. ஏன் சுதந்திரிக்கல? அவர்களுக்கு நடுவாக இருந்தது யோர்தான். அவர்களுக்கு நடுவாக இருந்தது யோர்தான். யோர்தானை கடந்தார்கள் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் மிதிப்பார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துடைய முன்பகுதியில தான் எரிகோ இருக்குது. இவங்க யோர்தானுடைய நதிக்கு இந்த சைடு இப்புறம் இருந்து அப்புறத்தை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். ஆனா வாஞ்சித்தார்கள். இப்ப அவங்களுக்கு அங்கு தடையாக இருப்பது என்னது? யோர்தான். இந்த யோர்தானை அவர்கள் கடக்க வேண்டும். இந்த யோர்தானை அவர்கள் கடக்க வேண்டும். கடந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். கடந்தார்கள். அவர்கள் கடந்த இடம்தான் என்ன இடம் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. யாரால சொல்ல முடியும்? பெத்தபரா. அவர்கள் கடந்த இடம்தான் பெத்தபரா. இந்த பெத்தபரா இடத்தை அவர்கள் கடந்து யோர்தான் ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு போகக்கூடியது. அதுல பெத்தாபரா பகுதியில தான் அவங்க என்ன செய்றாங்க? அந்த யோர்தானை கடக்கிறாங்க. கடந்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவர்கள் கால் வைக்கிறார்கள், கால் பதிக்கிறார்கள். அவங்க கால் பதித்த இடம் முதலாவதாக யோர்தானை கடந்து கால் பதித்த இடம் எந்த இடம்? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க வாய் திறந்தாங்களே இல்லையோ, நீங்க வாய் திறக்கணும். சோ அவர்கள் முதலாவதாக கால் பதித்த இடம் எது? வாசிப்போம். யோசுவா 5வது அதிகாரம் 1வது வசனம். அந்த இடத்தோட பேர் அங்க காணப்படுது. யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மானவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டதும் முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அப்படியே 9வது வசனத்துக்கு வாங்க. 5:9 5வது அதிகாரம் 9வது வசனம். நோக்கி இன்று எகிப்தின் எல்லையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் எனப்படுகிறது. அப்போ அவங்க முதலாவதாக சேர்ந்த இடம் கில்கால்.
இந்த கில்காலை குறித்து தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்தோட பேரு கில்கால். ஏன் இதற்கு கில்கால் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, எகிப்தினுடைய நிந்தையை தேவன் புரட்டி போட்டார். எகிப்தினுடைய நிந்தையை தேவன் புரட்டி போட்டதினால் அந்த இடத்தோட பேரு கில்கால். அப்போ கில்கால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? புரட்டி போடுவதுன்னு அர்த்தம். கில்கால் அப்படின்னா புரட்டி போடுவது. 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்துல எகிப்தினுடைய நிந்தையை சுற்றி கொண்டே 40 வருஷம் வனாந்திரத்துல என்ன செய்றாங்க? எகிப்தினுடைய நிந்தைய அவர்கள் எடுத்துக்கொண்டே வராங்க. அந்த எகிப்தினுடைய நிந்தை அவர்களோடு ஒட்டிக்கொண்டே வருது. எகிப்தை விட்டு 400 வருஷம் அடிமைகளாக இருந்து எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தாலும் அந்த எகிப்தின் நிந்தை என்ன செய்யப்படல? போகல. அந்த எகிப்து நிந்தை எது வரைக்கும் அவர்களோடு வந்தது அப்படின்னு சொன்னா, கில்கால் வரைக்கும் எகிப்தினுடைய நிந்தை வந்தது என்று சொல்லுவதம் சொல்லுகிறது. இந்த கில்காலை அவர்கள் அடைகிறதுக்கு முன்பதாக அவர்கள் கடந்த ஒரு இடம் தான் யோர்தான் நதி. இந்த யோர்தானை குறித்து பார்க்க வேண்டும் சொன்னா, அலை புரண்டு வாசிங்களேன். யோசுவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்கள். 15-16 வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஓகே, அப்போ அறுப்பு காலமாக இருந்தனால யோர்தானுடைய நதி எப்படி இருந்துச்சா? அலை புரண்டு வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சாம். பார்ப்பதற்கு கடல் போல இருந்துச்சாம். அதோட இரைச்சலின் சத்தம் அப்படி இருந்தது. இந்த யோர்தான், தேவன் இந்த யோர்தானை பிரித்தார் அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அதை சயின்டிபிக்கா நீங்க பார்க்கணும்னு சொன்னா, நல்லா யோசித்து பாருங்க. ஒரு ஸ்லோப்பு மேல இருந்து அந்த தண்ணீர் அப்படியே ஸ்லோப்ல இறங்கி வருது. இறங்கி வரும் பொழுதே ஒரு ஃபோர்ஸா வருது. அந்த ஃபோர்ஸனுடைய சத்தம் இரைச்சல் பயங்கரமா இருக்குது. ஆனா அதை கடப்பதற்காக ஆசாரியர்களுடைய காலில் பட்ட உடனே தண்ணி என்ன செஞ்சதா? ஓடுற தண்ணி நின்று 2ஆக பிரிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, ஆசாரியர்கள் காலை வைத்தாங்க. காலை வச்ச உடனே ரைட் சைடு அப்படியே என்ன செஞ்சிருச்சு? அப்படியே ஓடி போயிருக்கும். ஓகே, ஆனா லெஃப்ட் சைடு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்து வருது. ஒரு மேட்டு மேல ஒரு பகுதியில இருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் திடீர்னு நிக்குது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அங்க இருந்து வரக்கூடிய தண்ணி இங்க நின்று, அதுக்கு பின்பதாக நின்று அப்படியே அந்த சைடு என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கணும். அப்படின்னா அவ்வளோ ஃபோர்ஸா வந்த தண்ணி தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆசாரியனுடைய கால் இங்க வைக்கக்கூடியவ இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர் சும்மா இங்க இருந்து ஏறத்தாழ எவ்வளவு செஞ்சிருக்கான்? வெட்டா வழியே 30 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 30 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சதா? தர வெட்டாந்தரையாக காணப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் அதுல கடந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 30ல ஒரு பாதி எடுத்துக்கோமே, ஒரு 15 கிலோமீட்டருக்காவது அல்ல ஒரு 10 கிலோமீட்டருக்காவது அந்த தண்ணி என்ன செஞ்சிருக்கணும்? இங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பேக்கப் ஆகி நின்றுக்கணும். பாருங்க, ஆசாரியனுடைய பாதை இங்க பட்டதுன்னு சொன்னா அங்க நின்றுச்சு தண்ணி. இதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க அதிசயம். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க இங்க ஏறெடுக்கப்படுகிற உங்களுடைய இந்த ஜெபம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, பல நாடுகளுடைய தலைவர்களை புரட்டி போட போகுது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ பல நாடுகளுடைய தலைவரை புரட்டி போட போகுது, சூழ்நிலைகளை மாற்றி போட போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க நிற்கக்கூடிய இந்த திறப்பின் வாசல்ல நீங்க நின்று தேவனுடைய சமூகத்துல கதறிக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதனால தேவன் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆசாரியனுடைய கால் பட்ட உடனே அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் நின்றதோ, எப்படி அந்த இயற்கைக்கு மாறாக செயல்பட்டதோ, அதே போல இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் சூழ்நிலைகளையும் ராஜ்யங்களையும் ராஜாவினுடைய ஆலோசனைகளையும் தேவன் மாற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கில்கால் இதை கடந்துதான் அவங்க வர்றாங்க. கில்கால் அப்படிங்கிறது புரட்டி போடப்படுதல். தேவன் என்ன செய்கிறார்? இன்னைக்கு புரட்டி போட போறார். உங்களோட வாழ்க்கையில கண்ணீரோட உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுமானால் தேவன் என்ன செய்ய போறார்? இன்னைக்கு அப்படிப்பட்ட உங்களோட கண்ணீரின் வாழ்க்கைய அவர் புரட்டி போட போகிறார். எல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறதே என்று நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுடைய தடையை தேவன் இன்றைக்கு புரட்டி போட போகிறார். எங்களோட சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்ல, என்னோட எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று நீங்க வருத்தத்தோடு காணப்பட்டீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல் வார்த்தை என்னன்னு சொன்னா, தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் புரட்டி போட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கில்கால் புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம் இன்னைக்கு சூழ்நிலைகளை புரட்டி போட போகுது. இதுதான் ஒரு மாற்றத்தின் ஒரு நாள். கில்கால் ஆவிக்குரிய மாற்றத்தின் ஒரு நாள் கில்கால். ஹல்லேலூயா. இந்த கில்கால நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம்னா, இந்த கில்காலினுடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையாக அது மாற வேண்டும். எப்போ இந்த கில்காலினுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்றால், நான் அப்பதான் என்ன செய்ய முடியும்? தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். தேவன் சொல்லிட்டாரு, இதுதான்ப்பா உன்னுடைய தேசம், உன்னுடைய தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வான்னு சொல்லி ஆபிரகாம் முற்பிதாக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளணும்னு சொன்னா, நான் கில்காலுக்கு வர வேண்டும். முதலாவதாக கில்காலுக்கு நான் வரவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கை ஒரு புரட்டி போடக்கூடிய வாழ்க்கையாக இல்லை என்றால், எகிப்தினுடைய நிந்த என்னிடத்திலிருந்து எடுபடவில்லை என்றால், நான் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நான் சுதந்தரிக்க முடியாது. சுதந்தரிப்பது என்பது வேறு, சம்பாதிப்பது என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். சுதந்தரிப்பதுங்கிறது வேறு, சம்பாதிப்பதுங்கிறது வேறு. ஆபிரகாம் செல்வந்தனாக இருந்தார். பூமி ஆபிரகாமுடைய சொத்தை தாங்க முடியாதபடி இருந்தது. இந்த சொத்து அப்படியே யாருக்கு வந்தது? ஈசாக்குக்கு வந்தது. அப்படின்னு சொன்னா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அல்லது அது சுதந்திரம். நான் சம்பாதிக்காத ஒன்று தேவன் எனக்கு ஈவாக கொடுக்கிறார் ஆண்டுக்கொள் என்று. இதுதான் நான் சுதந்திரிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஏன்? அது அவர்கள் சம்பாதிக்கவில்லை, அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் நடாத தோட்டமும் கட்டாத வீடுமாகிய அந்த தேசத்தை தேவன் ஈவாக கொடுத்தார். இதுதான் சுதந்தரிப்பது. சம்பாதிப்பது அப்படிங்கிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் 100 மடங்காக ஆசீர்வதித்தார். இது விதை விதைப்பது, இது சம்பாதிப்பது. அப்ப சம்பாதிப்பது என்பது என்னுடைய சுய பலத்தினால் நான் பெற்றுக்கொள்வது. சுதந்தரிப்பது என்பது என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, ஆனாலும் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈவாக இருப்பது. அப்ப கானான் தேசத்தை இவங்க சம்பாதிக்கவில்லை, சுதந்தரித்துக் கொள்ள தேவன் இவர்கள் அனுமதி கொடுத்தார். அப்போ அந்த சுதந்தரிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால்
நான் என்ன செய்யப்பட வேண்டும்? முதலாவதாக கில்காலுக்கு வர வேண்டும். கில்கால். எதுக்கு இந்த கில்காலுக்கு நான் வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்லுகிறாரு, உன்னுடைய நிந்தை உனக்கே தெரியாம நீ நினைச்சு கொண்டிருக்கிற, நான் எகிப்து தேசத்தை விட்டு வெளியில வந்துட்டேன், இனி நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிற. ஆனாலும் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எகிப்தியருடைய நிந்தை முழுவதுமாக அகற்றப்படவில்லை என்றால் நீ என்ன செய்ய முடியாது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப அந்த நிந்தை நீங்க வேண்டும் என்றால் கில்காலுக்கு வர வேண்டும். ஏன்னா கில்கால தான் தேவன் சொல்லுகிறார், எகிப்தியருடைய நிந்தையை என்ன செஞ்ச? எழுத்து போட்ட. நிந்தைனா என்ன? தேவன் இங்க இந்த இடத்துல எதை அவர் நிந்தை என்று சொல்ல, அது எந்த நிந்தையா? எகிப்தின் நிந்தை. எகிப்தின் நிந்தை. அது என்னது எகிப்தின் நிந்தை? எதை குறித்து இங்க பேசுகிறார்? எகிப்தின் நிந்தை என்று எதை குறித்து இங்க பேசுகிறார்? யோசுவனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிப்போம். யோசுவா, ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை நிறுத்துவோம். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். புரட்டி போட்டேன். எப்ப புரட்டி போட்டாரா? வசனம் என்ன சொல்றது? எப்ப புரட்டி போட்டாரா? எப்ப இவங்க விருத்த சேதனம் செஞ்சாங்களோ, இந்த விருத்த சேதனம் செஞ்சதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்தாரு? எகிப்தின் நிந்தையை அவர் நீக்கி போட்டார். அப்போ நிந்தை என்பது எதை குறித்து இங்க சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் செய்யப்படாத ஒரு நிலை. விருத்த சேதனம் செய்யப்படாத ஒரு நிலையை தான் தேவன் என்ன செய்யறாரு? இங்க நிந்தைன்னு சொல்றார். விருத்த சேதனம். இது என்னது? விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் அன்றைக்கு அவர்கள் என்ன செய்தாங்க? விருத்த சேதனம் செய்தாங்க. ஏன் சொன்னா, விருத்த சேதனம் ஒரு அடையாளமாக காணப்பட்டது. விருத்த சேதனம் அடையாளமாக காணப்பட்டது. விசேஷமாக இந்த இடத்துல அவங்க விருத்த சேதனம் ஏன் செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிரயாணத்துல வெளியில வந்த முற்பிதாக்கள் இல்ல மூத்த விசுவாசிகள் எல்லாம் அழிந்து போய் பிற்பாடு இளைய தலைமுறைகள், புதிய தலைமுறைகள் என்ன செஞ்சது? உருவாகி அவங்க இப்ப வந்திருக்கிறாங்க. இந்த உருவான இந்த நியூ ஜெனரேஷன், உருவான இந்த நியூ ஜெனரேஷன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்த சேதனம் செய்யணும். ஏன்? விருத்த சேதனம் என்பது தேவனோடு உள்ள ஒரு உடன்படிக்கை. விருத்த சேதனம் என்பது தேவனோடு உள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். விருத்த சேதனம். இரண்டாவது, இந்த விருத்த சேதனம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கும். இந்த விருத்த சேதனம் என்பது கீழ்ப்படிதலை குறிக்கும். அப்ப அந்த விருத்த சேதனம் செய்தால்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனுடைய உடன்படிக்கைய புதுப்பித்து கொள்ள முடியும். அப்ப உடன்படிக்கைய புதுப்பிக்காதபடி, விருத்த சேதனம் செய்யாதபடி இருக்கக்கூடிய நிலைதான் நிந்தை, எகிப்தின் நிந்தை. அதான் தேவன் சொல்றார், நீங்க நிந்தையை உங்களிடத்திலிருந்து நான் நீக்கணும், அகற்றி போடணும், எடுத்து போடணும். அப்படின்னா உங்களிடத்துல இருக்கக்கூடிய உடன்படிக்கை புதுப்பிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க எகிப்துங்கிறதே பாவம். இந்த பாவ நிந்தைய நீங்க எடுத்து பரிசுத்தப்படுத்தணும். உங்களை பரிசுத்தப்படுத்தணும். இந்த நிந்தை, இந்த 2 காரியங்களும் குறிக்கக்கூடிய காரியங்களை நீங்க செஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். கானான் தேசத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கு நீங்க புதுப்பிக்கப்படவில்லை என்றால், நீங்க கில்காலுடைய புதுப்பிக்கப்படக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக நீங்க கடந்து வரவில்லை என்றால், நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிப்பது கடினம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு
அன்றைக்கு அவர்கள் விருத்த சேதனம் செய்தார்கள். இன்றைக்கு நாம பரமக்காரனை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நாம தேவன் சொல்லுகிறார், நீ முதலாவதாக கில்காலுக்குள்ளாக வந்து நீ என்ன செய்யப்பட வேண்டாம், உன்னுடைய உடன்படிக்கைய உன்னுடைய விருத்த சேதனத்தை நீ என்ன செய்யப்பட வேண்டாம், புதுப்பிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படின்னா தான் நீ என்ன செய்யப்பட வேண்டாம், அந்த நிந்தை உன்னிடத்துல இருந்து நீங்கும். நிந்தை உன்னுடைய இடத்துல இருந்து நீங்க. கில்கால் என்பது இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால் கில்கால் என்பது திருச்சபை. கில்கால் என்பது திருச்சபை. விசுவாசியே, நீ திருச்சபைக்கு வந்து தேவனுடைய உடன்படிக்கைய நீ புதுப்பிக்கப்படவில்லை என்றால், தேவனோடு வைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கைய நீ புதுப்பிக்கப்படவில்லை என்றால், நீ பரம கானானுக்கு செல்வது கடினம். அப்போ நிந்தை என்பது விருத்த சேதனம், அதாவது உடன்படிக்கை புதுப்பிக்காத ஒரு நிலைதான் நிந்தை. தேவன் சொல்ற, இன்னைக்கு நீ கில்கால வந்துட்டு இன்னைக்கு உன்னுடைய நிந்தையை நான் என்ன செய்யறேன், புரட்டி போடுகிறேன். ரெண்டாவது, இந்த நிந்தை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒரு வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமனுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். நிந்தை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு டெஃபினிஷனை கொடுக்கிறார். முதலாவது டெஃபினிஷன் பார்த்தா, நிந்தை அப்படின்பது புதுப்பிக்கக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கைன்னு சொன்னா, ரெண்டாவது இந்த நிந்தை உன்னிடத்துல இருந்து அகற்றுங்கிறார். வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இந்த கூற்று யார் சொல்லக்கூடிய வார்த்தை? ராகேல். ராகேல் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ ராகேல் சொல்லுகிறார்கள், என்னுடைய நிந்தையை தேவன் என்ன செஞ்சாரு, எடுத்துட்டார். என்னுடைய நிந்தையை தேவன். அப்போ நிந்தை அப்படிங்கிறது எதை அவங்க சொல்றாங்க? நிந்தை என்பது எது? இன்னொரு டெஃபினிஷன் சொல்றாங்க. ராகேலுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நிந்தை என்பது கனியற்ற வாழ்க்கை, ஆவிக்குரிய மலட்டு தன்மை தான் நிந்தைன்னு சொல்றாங்க. நினைக்கு கனியற்ற வாழ்க்கையா இருந்த என்னுடைய நிந்தையை தேவன் இப்ப எடுத்து போட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், எனக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். அதனால நான் உனக்கு யோசேப்பு என்று பெயரிட்டேன். ஏன்னா யோசேப்பு என்பது கனி கொடுப்பவன் அர்த்தம். யோசேப்பு என்றால் கனி கொடுப்பவன் என்ற அர்த்தம். அப்ப நிந்தையே அப்படின்னா கனியற்ற வாழ்க்கையை தான் தேவன் நிந்தைன்னு சொல்றார். கனியற்ற வாழ்க்கை. நீ திருச்சபைக்குள்ள இருப்பாயானால் நீ கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டுமே தவிர, கனி அல்லாத வாழ்க்கை, கனி அற்ற வாழ்க்கை, மலட்டு தன்மையோடு நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனம் போன வாரத்துல நம்ம வாசித்தோம். தேவன் என்ன செய்தாராம், நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தாராம். அப்ப கனி கொடுக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, செகண்ட் சொல்றாரு, அந்த கனில நீ நிலைத்திருக்கும்படிக்கு நான் உன்னை ஏற்படுத்தினேன். அப்ப தேவன் எதிர்பார்க்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த கனியிலேயே நான் நிலைத்திருக்கணும். அப்படின்னா முடிவு பரியந்த நான் கனி கொடுத்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு சீசனுக்கு மட்டும் நான் கனி கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் கனி கொடுக்கணும். அதான் கனியிலே நிலைத்திருப்பது. யோவான் 15:5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். என்னில் இருந்தால் கனி கொடுப்பீர்கள். அதான் கலாத்தியர் 5வது அதிகாரத்துல சொல்றாரு, ஆவிக்குரிய கனிகள். அப்படின்னா என்ன? கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் தான் கிறிஸ்தவ ஜீவியம்.
சங்கீதம் 1:3 வாசித்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கோம். எப்படி கனி கொடுக்கணுமா? தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப என்னுடைய காலத்திலே நான் கனி கொடுக்கணும். என்னுடைய காலத்திலே நான் கனி கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய காலத்துல நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கக்கூடாது. என்னுடைய காலத்திலேயே நான் கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நான் கனி கொடுக்கணும். அதான் நிலைத்திருந்தல். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 92:15 சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும், வாசிங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து எப்படி இருப்பாங்களா? புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அப்ப தேவன் சொல்றாரு, நீ கனி கொடுக்கணும். எப்படி கனி கொடுக்கணும்? உன் காலத்திலேயே நீ கனி கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த கனிலேயே நீ நிலைத்திருக்கணும். நீ முதிர் வயதானாலும் அந்த நீ கனி கொடுக்கிறவனா இருக்கணும். அப்படி நீ கனி கொடுப்பேன்னா உன்னை நான் பசுமையுமாவும் புஷ்டியுமாக நான் என்ன செய்வான் வைப்பேன். அப்ப தேவன் சொல்றாரு, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உன்னிடத்துல இருக்கணும். கனி கொடுக்க கூடாத வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கை நீ காணப்படும் சொன்னா அதுதான் நிந்தை, அதுதான் எகிப்தியருடைய நிந்தை. இந்த நிந்தையை தான் தேவன் சொல்லுகிறாரு, நான் நிந்தையை எடுத்து போடுறேன். நீ எங்க வா? போத கில்காலுக்கு வா. நீ கில்காலுக்கு வந்துட்டேன்னா உன்னுடைய எகிப்தினுடைய நிந்தையை நான் என்ன செய்ய போறேன்? எடுத்து போட போறேன். நீ கில்காலுக்கு வரல அப்படின்னு சொன்னா உன்னுடைய நிந்தை மாற்றப்படாது. உன்னுடைய நிந்தை மாற்றப்படாது. இன்னும் ஒரு காரியம், இன்னும் ஒரு டெஃபினிஷனை கொடுக்குது. நிந்தை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு டெஃபினிஷன், மூன்றாவதா ஒரு டெஃபினிஷன் பார்ப்போமே. நிந்தை அப்படிங்கிறதுக்கு என்னன்ட்டு 1 சாமுவேல் 11வது அதிகாரம், 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். வேகமாக வாசிப்போம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நாம் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணை பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றார். நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை. அப்ப இங்க நிந்தை அப்படிங்கிறது என்னது? நிந்தைங்கிறது என்னது? எதிரி. யார் எதிரிங்க? அம்மோனியன் ஆகிய நாகாஸ். இந்த அம்மோனியன் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். லோத்தினுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வம்சம் தான் என்ன செய்யப்படுது? இந்த அம்மோனியர். நீங்க இதை ஆதியாகமம் 19வது அதிகாரம் 38வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்க இந்த நாகாஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் இடத்துல இஸ்ரவேலை சுத்தி முற்றுகை போட்டாச்சு. முற்றுகை போட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்க? எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், ஆனா உங்களுடைய வலது கண்ணை என்ன செய்யணும்? நான் முடுங்கிக்கணும். வலது கண்ணை நானே புடுங்கிக்கிட்டு நான் உங்களோட உடன்படிக்கை பண்றேன்னு சொல்றாரு. அப்படி பண்ணினாதான் இஸ்ரவேலோட நிந்தை அப்படிங்கிறாரு. அப்ப நிந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஆவியானவர் சொல்லக்கூடியது, நிந்தை என்பது காம்ப்ரமைஸ். நிந்தை என்பது என்னது? காம்ப்ரமைஸ். நீ என்ன செஞ்சிடக்கூடாது? சத்ருவோடு காம்ப்ரமைஸா போயிடக்கூடாது. சத்ருவோடு காம்ப்ரமைஸா பெறக்கூடாது. வசனம் சொல்லுது, நீ அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், நீ போராடணும், நீ ஜெயிக்கக்கூடியவன், நீ ஜெயம் எடுக்கக்கூடியவன். நீ என்ன செஞ்சிடக்கூடாது? காம்ப்ரமைஸா போயிடக்கூடாது. எப்ப நீ சத்ருவோட காம்ப்ரமைஸா போறியோ அதுதான் உன்னுடைய நிந்தை. அப்ப உன்னுடைய நிந்தை அப்படிங்கிறது என்ன? நீ சத்ருவோடு காம்ப்ரமைஸா உடன்பட்டு போவதுதான் நிந்தை. அநேக எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியும். தானியேல் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, ராஜ போஜனத்துக்காக அவர் காம்ப்ரமைஸ் ஆயிக்கல. அனனியா, ஆசரியா, மிஷாவேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க என்ன செய்யல? ஆராதனைக்கு காம்ப்ரமைஸ் ஆகல. அவங்களுடைய ஆராதனையை தான் நாங்க செய்வோம். யோசேப்பு போத்திபார் மனைவியோடு காம்ப்ரமைஸ் ஆகல. பேதுரு, நாங்க இப்படிதான் பிரசங்கிப்போம் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தாரே தவிர அவர் காம்ப்ரமைஸ் ஆகல. எலியா பாகாலுடைய வணக்கத்துக்கு அவர் காம்ப்ரமைஸ் ஆகல. இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாம கிறிஸ்துவுக்காக இருப்பதுதான் நிந்தை நீக்கப்பட்ட அனுபவம்.
அப்போ நிந்தை அப்படின்னா என்ன? எதிரியோடு காம்ப்ரமைஸ். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நோ சொல்ல பழகணும்ட்டு. நம்மளுடைய பழைய மெசேஜ்ல சொல்லியிருப்போம், நோ சொல்ல பழகுங்க. எல்லாத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. தேவ ஜனம் தனித்து இருக்கணும். ஏன்னு சொன்னா தேவன் உங்களை தனித்து பிரித்து தான் பாதுகாக்கிறான்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்போ நிந்தை அப்படிங்கிறது என்னது? விருத்த சேதனம் இல்லாத ஒரு நிலை நிந்தை. ரெண்டாவது பார்த்தோம், நிந்தை அப்படிங்கிறது கனியற்ற வாழ்க்கை நிந்தை. மூன்றாவது பார்த்தா காம்ப்ரமைஸா போகிறது நிந்தை. தேவன் சொல்றாரு, நீ சத்துருவோடு இதெல்லாம் செய்யாதப்பா, இந்த நிந்தையெல்லாம் நான் எடுத்து போடுறேன். இன்றைக்கு நீ கில்கால இருக்க, உன்னோட வாழ்க்கை நான் புரட்டி போட போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் இன்னைக்கு கில்கால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நிந்தை நீக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் கில்கால். நிந்தை நீக்கப்படக்கூடிய ஒரு இடம் கில்கால். பக்கத்துல உங்களோட குடும்பத்தோட சொல்லுங்க, இன்றைக்கு தேவன் நம்மளை கில்கால வைத்திருக்கிறார், நம்மளோட நிந்தையை நீக்குகிறான்னு சொல்லி பக்கத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட கைகளை குலுக்கி நீங்க சந்தோஷத்தோடு சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக கில்கால் என்பது என்னது? ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம் தான் கில்கால். கில்கால் என்பது ஒரு புதிய ஆரம்பம், ஒரு நியூ பிகினிங். அவர் சொல்றார், இந்த நியூ பிகினிங்ல மாஸ்டர் யார் அப்படின்னா தேவன் தான். அவர் பொதுவாகவே ஒரு நியூ பிகினிங்கையே அவர் விரும்பக்கூடிய அவர். உலகம் முழுவதுமாக என்ன செஞ்சாரு? நோவாவுடைய நாட்கள்ல உலகம் முழுவதுமாக அழித்து நோவாவுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொடுத்தார். எப்ப நீ பண்ணப்பா, இப்ப நீ பண்ண ஒரு நியூ பிகினிங். ஏன்னா அவர் அதுல ரொம்ப விருப்பம் உள்ளவர், அதுல அவர் மாஸ்டர். அவர் ஒரு நியூ பிகினிங் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவர். நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்மளும் பார்த்திருப்போம், நம்மளோட வாழ்க்கையை திடீர்னு ஒரு பிரேக் போட்டு நம்மளோட வாழ்க்கையை திருப்பி புரட்டி போட்டு ஒரு நியூ பிகினிங்கை கொடுப்பார் அவர். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்றோம். நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நாள் சொல்றோம். ஆனா இங்க கில்கால்ல தேவன் சொல்லுகிறாரு, ஒரு நியூ பிகினிங், ஒரு புது ஆரம்பத்தை நான் என்ன செய்றேன் உங்களுக்கு தாரேங்கிறாரு. அவங்க கடந்து வந்தது பாதை எப்படிப்பட்ட பாதையா? வனாந்திரமான பாதை. வனாந்திர பாதை அவங்க கடந்து வந்துதான் இப்ப அவங்க என்ன செய்றாங்க? யோர்தானை கடக்கும்படியாக நிற்கிறாங்க. தேவன் சொல்றாரு, நீனு வனாந்திரம், உன்னோட வாழ்க்கையில வனாந்திரம் முடிந்தது, வனாந்திரம் முடிந்தது. இனி நீனு செழிப்பான ஒரு தேசத்தை நோக்கி நீ கால் எடுத்து வைக்க போறப்பா அப்படிங்கிறது. உன்னுடைய கில்கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வனாந்திரம் முடிவுக்கு வந்தது அல்லது வனாந்திரம் முடிந்தது. நீ என்ன செய்ய போற? கில்கால். கில்கால் என்பது கானான் தேசத்தில் உள்ள ஒரு இடம். அந்த இடம் ஒரு செழிப்பை குறிக்கும். இப்ப நீ வனாந்திரமாக இருந்ததை மாற்றி நீ ஒரு செழிப்பான இடத்துக்கு நீ என்ன செஞ்சிட்ட? அடியெடுத்து வைத்தாய். அப்போ கில்கால் என்பது என்ன? ஒரு நியூ பிகினிங். கில்கால் என்பது ஒரு நியூ பிகினிங். கில்கால். அடுத்தபடியாக கில்காலை குறித்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா அடிமைகளா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு இல்ல, சொந்த பந்தம் இல்ல, ஒரு தேசம் இல்ல அப்படின்னு சொல்லி அனாதை போல திரிந்தார்கள் வனாந்தரத்துல. இப்ப அவர்கள் கில்கால்ல வந்து அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்த உடனே தேவன் சொல்லுறாரு, எப்ப உன்கிட்ட இருந்த நிந்தைய நான் எடுத்துட்டேன், நான் உன்கிட்ட இருந்த எகிப்தினுடைய நிந்தை எடுத்துட்டேன். இனி நீ யாரு? அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி. நீ ஒரு புது பிகினிங்குள்ள போறப்பா, நீ சுதந்திரவாளி. நாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த உன்னுடைய சொந்த நாட்டை இப்ப நீ சுதந்திரிக்க போற. நீ பயந்து சுற்றி வந்த தேவன் சொல்லுறாரு, இப்ப நீ பயப்படாம உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டணம் தான்பா இந்த எரிகோ. இந்த எரிகோவை இப்ப நீ என்ன செய்ய போற? ஜெயிக்க போற. அப்போ பயந்து இருந்த என் வாழ்க்கை மாறிடுச்சு. நாடில்லன்னு சொல்லி இருந்த எனக்கு தேவன் ஒரு புதிய தேசத்தை கொடுத்தாரு. அடிமையா இருந்த எனக்கு இப்ப தேவன் ஒரு சுதந்திரவாளியாக கொடுத்தாரு. இதுதாங்க புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். தேவன் சொல்கிறாரு, இனி நீ யார் இல்ல,
பழைய மனுஷன் அல்ல. உன்னுடைய நிந்தை போட்டாச்சு. நிந்தைய போட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், இப்போ உன்னை புரட்டி போட்டு ஒரு புது பிகினிங்கை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ரெண்டாவது சொல்றாரு, ஒரு நியூ ஐடென்டிட்டியை நான் கொடுத்துட்டேன்ப்பா. நியூ பிகினிங் மட்டும் நான் கொடுக்கல, நியூ ஐடென்டிட்டியை நான் கொடுத்துட்டேன். கில்கால் என்பது இரண்டாவது குறிப்பு சொல்லுது, கில்கால் என்பது நிந்தையை நீக்கப்பட்ட இடம் மட்டுமல்ல, கில்கால் என்பது ஒரு புதிய ஆரம்பத்தின் துவக்கம். கில்கால் என்பது ஒரு புதிய அடையாளம். கில்கால் என்பது ஒரு புதிய அடையாளம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கில்கால் நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம், இந்த கில்காலுக்குள்ள நீங்க ஒரு புதிய அடையாளத்தை நீங்க பெறல அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய அடையாளத்தை நீங்க பெறலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யப்பட முடியாது, கில்காலின் அனுபவத்தை நீங்க ருசி பார்க்க முடியாது. தேவன் சொல்றாரு, நீ இன்னைக்கு கில்காலுக்கு வா. கில்கால் என்பது என்னன்னு பார்த்தா சபை. நீ சபைக்குள்ள வா. தேவன் உன்னை என்ன செய்ய போறாரு, ஒரு புது ஐடென்டிட்டி, ஒரு புது ஆரம்பத்தை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா நீ இனி அதை சுதந்திரிக்க போறப்பா. அதனால ஒரு புது ஐடென்டிட்டியை நான் உனக்கு கொடுக்கறேங்கிறார். கில்கால். மூன்றாவதாக ஒரு குறிப்பை நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக தேவன் இந்த கில்கால் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னொரு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த கில்கால அவங்க வந்து சேர்றதுக்கு முன்பதாக அந்த யோர்தானை தேவன் பிரித்தார். இவங்க கடந்து வந்தாங்க. கடந்து வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து எத்தனை கற்களை எடுத்தாங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை கற்கள் எடுத்தாங்க? நல்லது. 12 கற்கள் எடுத்தாங்க. எத்தனை 12 கற்கள் எடுத்தாங்க அப்படின்னா 2 பேட்ச் எடுத்தாங்க. அப்படின்னா 24 கற்கள் எடுத்தாங்க. 12 ஒரு பேட்ச், இன்னொரு 12 ஒரு பேட்ச், 2 பேட்ச் அவங்க எடுத்தாங்க. நீங்க நல்லா வாசித்து பாருங்க. ஓகேவா? சோ அப்ப ஆசாரியனுடைய பாதம் நின்ன அந்த இடத்துல ஒரு 12 கல்லை வச்சாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா யோர்தானுக்கு உள்ளாடி இருக்குது. அடுத்தது யோர்தானை விட்டு தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கில்கால்ல பாளையம் இறங்கினாங்க. இறங்கி கில்கால்ல என்ன செஞ்சாங்க, அங்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இணையா அவங்க ஒரு 12 கல் அங்க வச்சாங்க. அப்ப தேவன் இந்த கல் அங்க வைத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, இந்த கல் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, வாசிங்க 4:20 வாசிங்களா. 4:20 யோசுவா 4வது அதிகாரம் 20வது வசனம். கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களில் யோசுவா கீழ்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்திர வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அந்த 12 கற்களை வைத்தாரு கில்கால வச்சுக்கிட்டு. இது ஏன் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது என்னவா உங்களுடைய தலைமுறைகள் என்ன செய்யப்படும் கேட்கும் பொழுது, இது என்ன, எங்களுடைய தேவன் எங்களை வழி நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லும்படியாக, இது நினைப்பூட்டும்படியாக இருக்குது. அப்ப கில்கால் என்பது தேவன் செய்த அற்புதத்தின் நினைவு இடம் தான் கில்கால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கணும். தேவன் அற்புதத்தை செய்யறாரு தான், ஆனா அந்த அற்புதம் என்னோட வாழ்க்கைக்கு மட்டும் அற்புதம் செய்யறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அவரு தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய அற்புதத்தை தான் செய்வார். ஹல்லேலூயா. தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் தேவன் சொல்றார். அதான் சொல்றாரு, உன்னுடைய தலைமுறை உன் பிள்ளை, அவன் பிள்ளையோட பிள்ளை, பிள்ளையோட பிள்ளை, 10வது தலைமுறை, 50வது தலைமுறை ஆனாலும் அவங்க வந்து கேட்கும் போது நீ சொல்லணும். அப்பனா அவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்துட்டான்னு சொன்னா அந்த அற்புதம் தலைமுறைகளை தாண்டி பேசப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தாண்டி பேசப்படும். அப்போ தலைமுறை தாண்டி பேசக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் தேவன் என்ன செய்யறாரு, செய்யறாரு. 2 நீங்க 24வது வசனத்தை வாசிங்க. 24வது வசனம்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரு மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணி நிறுத்துவான். அந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, எங்களுக்கு முன்பதாக இருக்குதா? மறுபடியும் வாசிங்க. 2 வார்த்தை நான் உங்களுக்கு அதை கோடிட்டு காட்ட விரும்புறேன். ரெட்சியை கடக்கும் பொழுது எங்களுக்குன்னு சொன்னவரு யோர்தானை கடக்கும் பொழுது உங்களுக்குன்னு சொல்லுவார். நல்லா வாசிங்க. இப்ப சத்தமா அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வாசிங்க. தண்ணீரை நாங்கள் கடந்து தீர மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்குள் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அவர் அற்புதம் செய்கிறவர் தான். ஆனா அந்த அற்புதம் எப்படி செய்கிறாரா? தலைமுறைகளை தாண்டி செய்கிறார். நம்பர் 1, அவர் செய்யக்கூடிய அற்புதம் தலைமுறை தாண்டி பேசப்படும் சொல்லுது. இன்னொன்னு சொல்றாரு, நாங்கள் செங்கடலை கடந்தோம். எங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, நாங்கள் செங்கடலை கடந்தோம். நீங்க நியூ ஜெனரேஷனை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சீங்க? யோர்தானை கடந்தீர்கள். வட்டாந்திரையாக யோர்தானை நீங்க கடந்தீங்கன்னு சொல்றாரு. ஆவியானவர் சொல்கிறாரு, அவங்க செங்கடலை கடந்தார்கள், புதிய தலைமுறைகள் யோர்தானை கடந்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் தலைமுறைகள் நீங்க பலவற்றை எல்லாவற்றையும் காண்பீர்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதையும் விலக்கி வைக்கவில்லை, எதையும் நீக்கி வைக்கவில்லை தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை நீங்க நினைப்பூட்டணும். நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்க தலைமுறைகளுக்கு சொல்லணும், என் தேவனைகளை இப்படி வழி நடத்திட்டு வந்தாரு, இப்படி எங்களை ஆசீர்வதித்தாரு, எங்களோட வாழ்க்கை இப்படி மாற்றி போட்டாரு அப்படின்னு சொல்லி தலைமுறை தோறும் நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம்? சொல்லிக்கொண்டே வரணும். தலைமுறை தலைமுறை தலைமுறை. ஏன் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் ஜூஸ் பீப்புள் ஏன் இவ்வளவு தூரம் அவங்க இருக்கிறாங்க, தேவனுக்குள்ளாக இருக்கிறாங்க, அவர்களை யாராலும் எதுவும் பண்ண முடியலன்னா தேவனை குறித்து தலைமுறை தலைமுறை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான்பா இருக்கணும், இதுதான். அதனால தான் அவங்க பாபிலோனிலிருந்து வரும்போது சொன்னாங்க, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் எப்படி இருக்கணும்? மகிமை பெருசா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிமையா இருக்கும்போது கூட அவங்களோட பெற்றோர்கள் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அந்த ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டினாரு. அந்த ஆலயம் பெருசா இருந்தது. அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிச்சாவே அந்த ஜெபம் கேட்கப்படும். அங்க போய் ஒருத்தர் கண்ணீர் விட்டானா அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த ஆலயத்தோட மகிமை அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, பொன்னாளா இருந்தது, வெள்ளியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தினுடைய மகிமைய அவங்க பெருசா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தனால தான் 70 வருஷம் அடிமத்தனத்திலிருந்து அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது, இப்ப நம்ம கட்டக்கூடிய ஆலயம் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பெருசா இருக்கணும் மகிமை. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, இந்த ஆலயம் முந்தின ஆலயத்தை காட்டிலும் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த முந்தின ஆலயத்தினுடைய மகிமை? ஏன்னா தலைமுறை தலைமுறை அவங்க சொல்லிக்கிட்டு வந்தாங்க. தேவன் இதைத்தான் உங்ககிட்ட விரும்புறாரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தலைமுறை தலைமுறையா தேவனுடைய செயல்களும் தேவனுடைய அற்புதத்தையும் சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி நினைப்பூட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். கில்கால் என்பது திருச்சபையில தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்க சொல்லி சொல்லி வளர்க்கணும். சபை முடிஞ்ச உடனே சண்டே கிளாஸ் மட்டும் வச்சா போதாது. அந்த சண்டே கிளாஸ்ல நீங்க எதுக்கு சொல்லணும்னா தேவன் உங்களை வழி நடத்தின விதத்தை, ஆசீர்வதித்த விதத்தை சொல்லணும். அதுதான் சண்டே கிளாஸ். அந்த காலத்துல அதான் வச்சாங்க. எதற்காக சில்ட்ரன்ஸ் ஸ்கிரிப்சர் கிளாஸ் வச்சாங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கு தான் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது மாறிடுச்சு. ஆனா பழைய பாடல் ஒண்ணு ஞாபகம் வருது, எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த நன்மை யாவும் வியப்பை தரும். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீ எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து உன்னுடைய தலைமுறைகளுக்கு நீ சொல்லணும். சொல்லக்கூடியவனாக நீ இருக்கணும்.
அப்ப கில்கால் என்பது நினைப்பூட்டது கூடிய ஒரு இடம். தேவன் என்ன அற்புதமாக வழி நடத்தினாரு. நாங்க செங்கடலை கடந்தோம், எங்களுக்கு மதில் போல இருந்த செங்கடலை கடந்தோம், எங்களுக்கு கடக்க முடியாது என்ற சூழ்நிலையில இருந்த மாத்திரத்துல, யோர்தான் கரை புரண்ட மாத்திரத்துல தேவன் இங்கேயும் அற்புதம் செய்து எங்களை வழி நடத்தி வந்தார். எங்களுக்கு பகல்ல இரவுல தண்ணியில உணவுல எல்லா வகையிலும் தேவன் எங்களை வழி நடத்தி வந்தார். அதை நீங்க நினைத்து பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் கில்காலின் அனுபவம். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நம்ம பார்த்தோம், கில்காலினுடைய அனுபவம் நிந்தையை நீக்கக்கூடிய அனுபவம். கில்காலின் அனுபவம் யாரு நிந்தை என்னுடைய நிந்தை நீங்கிருச்சுன்னு சொல்றீங்களோ நீங்க கில்காலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதான் கில்காலின் அனுபவம். இப்ப நான் ஒரு புதிய ஒரு நியூ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறீங்களோ, இந்த காலத்துல திருச்சபையில தேவனுடைய ஞானஸ்தானத்தை எடுத்து ஒரு புது சிருஷ்டிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்களோ, அப்ப நீங்க கில்காலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். மூன்றாவது, தேவன் என்னை இவ்வாறாக ரட்சித்தார் என்று நீங்க சத்தியத்தை சொல்லி 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 வாரீங்க பாத்தீங்களா, அதுதானே கில்காலின் அனுபவம். இதைத்தான் தேவன் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன யாரும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்போ நீங்க சத்தியத்தை தேவனுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய நபரா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க கில்காலின் அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம கடைசியாக இந்த குறிப்பை பார்த்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்லலாம். யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். ஆமென். பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தேவன் மன்னாவை கொடுத்தாரு. தேவன் என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. என்னைக்கு அவங்க கில்காலுக்கு வந்தாங்க, அப்போ கில்காலினுடைய தேசத்தின் விளைச்சல் அவங்க சாப்பிட்டாங்களோ, சாப்பிட்ட மறுநாள்ல என்ன நின்றுச்சு? மன்னா நின்றது. ஏங்க மன்னா நின்னுது? இந்த மன்னா ஏன் நின்னுச்சு? இதுதான் மன்னா ஏன் நின்னுச்சு. மன்னா ஏன் நின்னுச்சு அப்படிங்கிறதோட நல்லா யோசிக்கணும். தேவன் என்ன செய்றாரு? 40 வருஷம் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து வந்தார், போஷித்து பராமரித்து வந்தார். ஆனா அடுத்ததா மன்னா நின்றுச்சு. நின்னதுக்கு அப்புறமும் அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய பிள்ளைகளை அவர் கைவிடல, தன்னுடைய பிள்ளைகளை அவர் கைவிடல. அவர் அதுக்கு அப்புறமும் பராமரித்து தான் வந்தாரு. மன்னதான் நின்றதே தவிர தேவனுடைய பராமரிப்பு ஒருபோது நிக்கலங்க. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். மன்னதான் நின்னுச்சே தவிர தேவனுடைய பராமரிப்பு நின்று போகல. அதுக்கப்புறமும் அவங்க போறாங்க, எரிகோவை பிடிச்சிட்டு மறுபடியும் வராங்க, மறுபடியும் போறாங்க, ஆய் பட்டணத்தை போயிட்டு தேவனிடத்துல கேட்கிறாங்க, கேட்டு மறுபடியும் போறாங்க, மறுபடியும் ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ இன்னும் அவங்க தேவனுடைய பராமரிப்பு இன்னும் அந்த மக்களோட இருந்துச்சு, வனாந்தரத்திலயும் இருந்துச்சு, கில்கால்ல வந்ததுக்கு அப்புறமும் இருந்துச்சு. மன்னாதான் நின்னுச்சே தவிர தேவனுடைய பராமரிப்பு நிற்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் அவங்களை பராமரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு அனுபவம் கில்காலின் அனுபவம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அந்த மன்னாவை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஏன் அந்த மன்னா நின்றுச்சு அப்படின்னா, அவர் கில்காலில ஒருவேளை மன்னாவை கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கில்கால மன்னாவை கொடுத்திருந்தாருன்னா அவங்க கில்காலிலே உட்கார்ந்து மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டு சோம்பேறி ஆயிருப்பாங்க. அவங்க சுதந்திரிக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தை நோக்கி அவங்க போயிருக்க மாட்டாங்க. அப்போ தேவன் சொல்றாரு, ஒரு சில நேரங்கள்ல ஈஸியா உனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கூட நான் தடை பண்றேன். ஏன்னு சொன்னா மேன்மையானத நீ நோக்கி முன்னேறி செல்லணும்ட்டு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா, என்ன கருத்தை வச்சிருக்காரு பாருங்க. நீ முன்னேறி செல்லணும். என்ன செல்லணும்? முன்னேறி செல்லணும். உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நீ முன்னோக்கி செல்லணும்னு சொல்லி தேவன் மன்னாவை நிறுத்தினாரு. நீ முன்னோக்கி போப்பா.
வனாந்திரமான பதில நான் உன்னை கரம் பிடித்து அழைத்து வந்தப்பா, இப்ப செழிப்பான தேசத்துல வந்திருக்க, இனி நீ போகலான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரு மன்னா நின்றதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா, மன்னா ஒரே உணவுங்க, ஒரே டேஸ்ட்டுங்க. ஆனா இப்ப கில்கால்ல வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, தேசத்தின் நன்மையை பார்த்து புசித்தார்கள் அப்படின்னா இங்க ஒரு செழிப்பை சொல்லுது, பல வகையான உணவை சொல்லுது. நீங்க இதுவரைக்கும் ஒரு வகையான உணவை சாப்பிட்டீங்க, ஒரே டேஸ்ட பார்த்தீங்க, இப்போ பல உணவை நீங்க பாருங்க, பல டேஸ்ட பாருங்கன்னு சொல்லி உங்களை தேவன் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் அளவு காட்டுறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க மன்னாவை அளந்து எடுத்தீங்க, மன்னாவை அளந்து எடுத்தீங்க நீங்க. ஆனா இப்போ தேசத்தினுடைய நன்மைய அளந்து எடுக்கிறப்பா, நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நம்மளை பராமரிக்கக்கூடிய, நம்மளை உருவாக்கக்கூடிய ஒரு அனுபவங்க. அவர் உருவாக்குறாரு. இது வரைக்கும் நான் உன்னை ஸ்பூன் ஃபீட் மாதிரி ஃபீட் பண்ணிட்டேன், இப்போ நீ குழந்தை இல்லப்பா, நீ நிந்தை நீங்கியாச்சு, நிந்தை நீக்கப்பட்ட நீ இனி பிள்ளையா குமாரனா மாறிட்ட, வாலிபனா மாறிட்ட, இப்ப நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுதாங்க கில்கால்ல மன்னா நிறுத்தப்பட்டதோடைய தேவன், மன்னா நிறுத்தப்பட்டதோடைய விளக்கத்தை சொல்றாரு. தேவன் பராமரிக்கக்கூடிய ஒரு தேவன். அல்லேலூயா. பராமரிக்கக்கூடிய ஒரு தேவன். ரெண்டாவது, இந்த கில்கால்ல தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் யோர்தானை கடந்து வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்த இடம். பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னா அங்க தாங்க வந்து கொஞ்சம் உக்காந்தாங்க. இது வரைக்கும் எதிரிகள் அங்க துரத்துவான் இங்க துரத்துவான்ங்கிறதெல்லாம் இல்லைங்க. இப்போ நிம்மதியா இளைப்பாறக்கூடிய ஒரு இடமா இருந்ததுங்க இந்த கில்கால். ரெண்டாவது, இந்த கில்கால்ல இருந்துதான் அவங்க எரிகோவுக்கு போய் போரிட்டு எரிகோவை ஜெயித்து திருப்பியும் இங்க வந்து இங்கதான் இருக்கிறாங்க, ஸ்டே பண்றாங்க. மறுபடியும் ஆய்க்கு போறாங்க, அங்க போரிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கதான் வந்து ஸ்டே பண்றாங்க. அப்பா கில்கால் என்பது என்னதுன்னா ஆவிக்குரிய ஜெயத்தின் ஹெட் குவார்டர் கில்கால். நீ கில்காலில் இருப்பாயானா நீ ஜெயத்தை எடுப்ப, ஏன்னா அது ஜெயத்தோட ஹெட் குவார்டர் கில்கால். எத்தனை பேர் இப்ப கில்காலுக்குள்ள வர்ற விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கில்கால் தேவன் உங்களை யுத்தத்துக்காக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் கில்கால். கில்கால் உங்களை போஷித்து உருவாக்கக்கூடிய ஒரு இடம் கில்கால். அப்ப தேவன் சொல்றாரு, கில்கால், நீ இந்த கில்காலுக்கு வரணும். இந்த கில்காலை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கில்கால் தான்ப்பா உன்னுடைய நிந்தை நீக்கக்கூடிய ஒரு இடம் கில்கால். அல்லது கில்கால் நிந்தை நீக்கப்பட்ட ஒரு அனுபவம் கில்கால். எப்படி வேணாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஒரு புதிய ஐடென்டிட்டி, ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய துவக்கத்தின் இடம் கில்கால், ஒரு புதிய அனுபவம் கில்கால். அப்போ மூன்றாவதாக சொல்றாரு, நினைப்பூட்டக்கூடிய இடம் கில்கால். கில்கால்ங்கிறது நினைவூட்டக்கூடிய இடம் கில்கால். அப்போ அனுபவம் சொன்னீங்கன்னா, கில்காலின் அனுபவம்ங்கிறது தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுப்பது கில்காலின் அனுபவம். நான்காவதாக பார்த்தோம், நம்மளை உருவாக்கக்கூடிய இடமும் ஜெயம் எடுக்கக்கூடிய இடமும் கில்கால். அப்படின்னா உங்களை உருவாக்கக்கூடிய இடமும் ஜெயம் எடுக்கக்கூடியதுக்காக உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் திருச்சபை தாங்க. இந்த திருச்சபை தாங்க கில்கால். நீ எப்ப திருச்சபைக்கு வருவீங்களோ அப்ப நிந்தை நீக்கப்படும். எப்ப திருச்சபையில இருப்பீங்களோ ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க பெறுவீங்க, ஒரு புது ஐடென்டிட்டியை பெறுவீங்க. எப்ப இந்த திருச்சபைக்கு வருவீங்களோ அந்த திருச்சபையில தேவனுடைய அற்புதத்தை அடையாளத்தை உங்க பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. அவர் செய்யக்கூடிய அனுபவம் தலைமுறைகளை தாண்டி இருக்கும். எப்பொழுது நீங்க கில்காலுக்கு வருவீங்களோ அப்ப தேவன் உங்களை உருவாக்குவாருங்க. ஜெயம் அது எடுப்பதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் கில்கால். இந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளாக நீங்க கடந்து வாருங்கள். நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தேவன் சுதந்திரிப்பதற்கு உங்களை வழி நடத்துறதுக்கு போதுமானவராகவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கில்காலுக்கு நீங்க வரல அப்படின்னா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்க அடைய முடியாது. அப்ப கில்காலின் அனுபவம் உங்களுக்குள்ளாக வேரூன்றி இருக்குமானால் நீங்க என்ன செய்யப்படுவீங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஜெயமாய் சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் உங்களோட மைக்க ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து
நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாம் மைக்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி எல்லாரும் வாய்களை ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை ஜெபிங்க. பக்கம் உங்களுடைய லேப்டாப் இருக்குமானால் உங்களோட லேப்டாப் உடைய ஸ்பீக்கரை மியூட்ல போடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். வீட்டுக்கு ஒரு லேப்டாப் மட்டும் நீங்க சவுண்ட் வைங்க, அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே, எனக்கு இந்த கில்காலினுடைய அனுபவம் என்னுடைய அனுபவமாக மாறட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்க இன்றைக்கு யோர்தானை கடந்தோம், கில்காலுக்குள்ளாக வந்தோம். எங்களோடு கர்த்தாவே பல வருஷங்களாக ஒட்டி கொண்டு வருந்த எங்களுடைய நிந்தை இன்றைக்கு நீங்க நீக்கி போடுங்க பான்னு சொல்லி வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்துல நம்ம கர்த்தாவே கதறக்கூடிய திறப்பின் வாசல்ல நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தோடு கூட நம்ம வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போமா? தேவனே, எங்களோடு கூட ஒட்டி கொண்டு வந்த பல சின்ன காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் கர்த்தாவே, நான் சுதந்திரிக்கக்கூடிய அந்த கானான் தேசத்தை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கர்த்தாவே, நான் சுதந்திரிக்கப்படாதபடி நிந்தையாக எனக்குள்ள இருக்கின்ற அந்த நிந்தையை நீ இன்றைக்கு நீக்க போட்டபடினா இந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளாக கர்த்தாவே நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தோடு உங்களை வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்துல நன்றி செலுத்து. தேவனுடைய சமூகத்துல நீங்க கெஞ்சி கதறுவீங்களா, கில்காலினுடைய அனுபவம் உங்களோட வாழ்க்கையின் அனுபவமாக மாறும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க ஒரு புதிய ஐடென்டிட்டியை நான் உங்களுக்கு தரப்போறேன். இனி நீ அடிமை அல்ல, இனி நீ பாவி அல்ல, இனி நீ புத்திர சுவிகாரத்தை பெற்றவன், இனி நீ என்னுடைய பிள்ளை என்ற ஒரு புதிய ஐடென்டிட்டியை நான் உனக்கு தரப்போகிறேன். ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். இனி உன்னுடைய கடந்த வனாந்திர வாழ்க்கை முடிந்தது. இனி வனாந்திரத்தை நீ காண்பதில்லை. இனி நீ காண்கக்கூடிய இடம் செழிப்பான ஒரு இடம். உன்னோட வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக உன்னோட வாழ்க்கையில இன்றைய தேவனோட திருப்பி போடும்படியாக இந்த கில்காலின் அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறும்படியாக வாய்களை திறந்த தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் கர்த்தாவே தலைமுறைகளை தாண்டியும் அது நிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நீ செய்யக்கூடிய இந்த அற்புதம் எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய தலைமுறைகளுக்கும் இந்த அற்புதம் கர்த்தாவே ஆசீர்வாதமாக நினைப்பூட்டும்படியாக, விசுவாசத்தில் வளரும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்து கில்காலின் அனுபவத்துக்குள்ளாக என்னை நடத்துகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லப்படுறாரு, நான் உன்னை உருவாக்குகிறேன். நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ சுதந்திரிக்கணும். கில்காலில வைத்து நான் உன்னை உருவாக்குகிறப்பான்னு சொல்லுறாரு. இனி நான் உன்னை ஸ்பூன் ஃபீட் அல்ல, இனி நீ குழந்தை அல்ல, நீ இனி யுத்தத்துக்கு உன்னை உருவாக்கக்கூடிய ஒரு போர் வீரனாக, உன்னை உருவாக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த கில்காலின் அனுபவம் நமக்குள்ளாக இருக்குமானால் வாக்குத்தத்த தேசத்தை நம்ம சுதந்திரிப்பது அதிநிச்சயம். ஹல்லேலூயா. அதிநிச்சயம். தேவனுடைய சமூகத்துல நம்ம சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவே, என்னோட வாழ்க்கையில இந்த கில்காலின் அனுபவம் என்னோட வாழ்க்கையில இன்றைக்கு வரட்டும் ராஜா. கில்காலின் அனுபவம் என்னோட வாழ்க்கையில வரட்டும். ஹல்லேலூயா. கில்காலின் அனுபவம் என்னோட வாழ்க்கையாக மாறட்டும் ராஜா, மாறட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலை முழுவதுமாக எங்களுடைய ஆத்துமாக்கு கர்த்தாவே நீர் நல்ல ஒரு மன்னாவை கொடுத்தீர் கர்த்தாவே, அதற்காக நன்றி ராஜா. போஷிக்கிறவரே நன்றி ராஜா. மன்னாவை கொடுத்து எங்களுடைய ஆத்துமாவை தேற்றினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ராஜா. சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. கில்கால் என்பது புரட்டி போடுவது என்று சொன்னீங்க. இந்த புரட்டி போடக்கூடிய இந்த அனுபவம் எனக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கட்டும் ராஜா. எனக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கு நான் இந்த திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் புரட்டி போடக்கூடிய அநேக காரியங்களை கண் முன்பதாக நீங்க காட்டுங்கப்பா. கண் முன்பதாக காட்டுங்க. இந்த கில்காலின் அனுபவம் எங்களுக்குள்ளாக வேறு உண்டு. கேட்ட செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. வெறுமையாக அவர்கள் திரும்பி சொல்லாதபடிக்கு வருகிற நாட்கள்ல இந்த வார்த்தையை அவர்களை பலப்படுத்தும்படியாக நீர் கிருபை செய்யுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுங்க. மீண்டுமாக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல ஒன்று கூடி வந்து நாங்கள் ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பா நேரங்களுக்கு தாங்க. ஆசீர்வதிங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அன்பர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.